அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு தோட்டம் இருந்தால் மாடி தோட்டம் கூட மனசுக்கு பிடிச்ச தோட்டமாக இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைச்சி வளர்ந்த செடிகள் தான் இவை. வச்ச முள்ளு கத்திரிக்காய் நாற்று வளர்ந்து இப்போ பூ விடவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த முள் கொத்துனா வலி உயிர் போகும். ஆனால் இதோட காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே சில சோதனைகளும் சேர்ந்து வரும். இந்த நாற்று பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துச்சு. திடீர்னு இதில் ஒரு பூச்சி தாக்குதல். வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்து பார்க்கணும். பெரும்பாலும் செடி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா தண்ணியை அது காத்துக்கொண்டு மேலே வளர்ந்து வந்துடும். ஆடிப்பட்டத்துக்கு நிறைய விதைகள் விதைச்சதுனால சில செடிகள் முளைச்ச பிறகு என்ன செடின்னு கண்டுபிடிக்கவே முடியலை. இது மஸ்கு மலனா இல்லை வெண்பூசணியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பூ விட ஆரம்பிச்சிருச்சு. காய் கொஞ்சம் வந்தால் தான் தெரியும். இழுவாச்சி மல்லி மொட்டையாக இருக்கக்கூடிய செடியில் கூட மொட்டுகள் இருக்குது. மாடியில் வைக்க வேண்டிய இன்னொரு செடி முடக்கத்தான் கீரை. அடிக்கடி கண்டிப்பாக நம்ம உணவில் இதை சேர்த்துக்கணும். ஒரு முறை வச்சிட்டோம் அப்படின்னா விதை விழுந்து அதுவாகவே வளர ஆரம்பிச்சிடும். நீட்ட மிளகாய் விதை போட்டு 2 வச்சுருக்கேன். இது சிறகு அவரையா இல்லை வேறு எதுமா அப்படிங்கிறது வளர்ந்தால் தான் தெரியும். மல்லியில் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. மாடியில் கண்டிப்பாக இந்த திருநீட்டு பச்சு வச்சே தான் அங்கே ஆகணும். இதோட வாசனை நம்மளை அந்த மாடியில் இருக்கிற வரைக்குமே அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். சும்மா இலைகள் அப்படி டச் பண்ணிட்டு போயிட்டாலே அந்த வாசனை அப்படியே பயங்கரமாக இருக்கும். லெமன் கிராஸ் செடி, இதை எடுத்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம். க்ரீன் டீயை போல் இதுவும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் நமக்கு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி கற்பூரவள்ளி. பீர்க்கங்காய் போட்ட விதையெல்லாம் சூப்பராக முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக வளர்ந்து கொடி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த செடிகளெல்லாம் வச்சு ஒரு மாதத்துக்கிட்ட ஆக போகுது. இந்த செடிகளுக்கு கொடுக்கறதுக்காக அரிசி தண்ணி, கஞ்சி தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டான அரிசி மாவு கூட கலந்து வச்சுருக்கேன். 2 விதமான பாகற்காய் கொடியும் வச்சுருக்கேன். இதில் ஒன்று வெள்ளை பாகற்காய், இன்னொன்று மிதிப்பாகல். வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயே காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த காய்களை கொடுத்து பழகினா தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிதிப்பாகல் கொடுத்து பழக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். பஜ்ஜி மிளகாய் விதை அப்படின்னு வாங்கி போட்டேன். 2 செடி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இதில் என்ன வரும் அப்படின்னு. 2 விதமான சுரைக்காய் விதைகள் வாங்கியிருந்தேன். நீட்ட சுரைக்காய் மற்றும் உருட்டை சுரைக்காய். பழைய செடியில் இந்த ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற செடியெல்லாம் மே மாதம் பட்டு போச்சு. இதில் இப்போ நிறைய காய்கள் வந்திருக்கு. மே மாத வெயிலை எதிர்த்து போராடி வளர்ந்த செடி இது. இந்த முள்ளு கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸில் வரும். 2 காய் இருந்தாலே குழம்புக்கு நமக்கு சரியாக இருக்கும். இது எல்லாமே பிஞ்சு. ஒரு 5 days வளர்ச்சி, அவ்வளோதான். கத்திரிக்காய் கலர் கலராக வளர்க்கணுன்னு ஆசை. மணப்பாறை கத்திரிக்காய் விதை போட்டு நாட்டி எடுத்து நட்டுருக்கேன். வளர்ந்துக்கிட்டு வருது. சேப்பம் கிழங்கு வச்சு முளைச்சிருச்சு. இந்த செடி வயிற்றில் வரக்கூடிய கல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒத்த பூ பூத்தாலும் பார்க்குறதுக்கு அப்படி அழகாக இருக்குது. செம்பருத்தி பூ நிறைய முட்டுகள் இருக்குது நாளைக்கு பூக்கிறதுக்கு. நிறைய விதை போட்டு முளைச்ச பாறைக்கீரைகள் கொஞ்சம் தான். விதை போடாமலே காற்றின் மூலம் விதை பரவி முளைச்சவங்க தான் இந்த சோப்பு கீரையும் இதற்குடைய பருப்பு கீரைகளும். இந்த செடியோட பேர் எனக்கு இது வரைக்குமே தெரியாது. இது ஒரு துளசி வகை சார்ந்தது. மருத்துவ பயன் உடையதுன்னு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதில் வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி 2மே கலந்து வச்சுருக்கேன். 2ஓட இலைகளும் வித்தியாசமாக இருக்கும். சிவப்பு முள்ளங்கியோட இலை டிசைனாக பார்க்குறது அழகாக இருக்குது. இது சிவப்பு முள்ளங்கியோட இலை. வெள்ளை முள்ளங்கி நல்ல பெருசாக ரவுண்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் முள்ளங்கிகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய செடின்னு பார்த்தா முள்ளங்கியை சொல்லலாம். தொடக்கத்தில் கொடுக்கக்கூடிய மண்கலவை மட்டுமே இந்த முள்ளங்கிக்கு போதும். மாடி தோட்டத்தில் கூட ஜாதி மல்லி சூப்பராக வரும். பாருங்களேன், மொட்டுகள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய செடிகள் வைக்கும்போது அந்த பூக்கள் நம்மளை வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். வயல் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. எல்லா பொன்னாங்கண்ணியுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய மாடி தோட்டத்தோட ஒரு பகுதி தான் இதில் காமிச்சிருக்கேன். மற்ற பகுதி அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மாடி தோட்டம் மனசுக்கு மகிழ்ச்சி தரும், உடலுக்கு ஊக்கம் தரும். நன்றி, வணக்கம்.